குடும்பத்தில் பெண்ணை பாலியல் ரீதியான தொந்தரவு செய்ததாக கூறி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்த கம்பம் தெற்கு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் கம்பமெட்டு காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சாகுல் ஹமீது என்பவரது மகன் ஆசிக் பாபு. இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி, குழந்தைகள் உள்ளனர். ஆசிக் பாபு தேனி தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகியாக உள்ளதாக கூறப்படுகிறது. கம்பம் நெல்லுக்குத்து புளியமர தெருப்பகுதியைச் சேர்ந்த சாகிதா பீபி இவர் கணவனை இழந்து தனது மகளுடன் வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் ஆசிக் பாபு வீட்டின் அருகே சாகிதா பீபி சில நாட்கள் வசித்து வந்துள்ளார். அதன்பின் அவர் கம்பம் நெல்லுக்குத்து புளியமரம் பகுதிக்கு மாறி வேறொரு வீட்டிற்கு குடிவந்துள்ளார். இதற்கிடையே கடந்த சில தினங்களாக ஆசிக் பாபு சாகிதா பீபியை தொடர்ந்து பாலியல் ரீதியான தொந்தரவு செய்து வந்ததாகவும், சாலையில் நடந்து செல்லும்போது பெண்ணின் மனம் புண்படும்படியாக அவரை டார்ச்சர் செய்ததாக கூறி சாகிதா பீபி கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் கம்பம் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் காவல்துறை வழக்கு பதிவு செய்து அறிந்த ஆசிக் பாபு தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும், அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறை தரப்பு கூறப்பட்டுள்ளது. ஆசிக் பாபு தெற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தொழிலாளர் அணி நிர்வாகியாக உள்ளதாக கூறப்படுகிறது. பெண்ணை துன்புறுத்தி கம்பம் தெற்கு காவல் நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி என கூறப்படும் ஆசிக் பாபு மீது வழக்கு பதிவு செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.